மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையினூடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இன்னொரு வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் தரம் 10 விஞ்ஞான பாடத்தில் உள்ள ஒரு புதிய பாட அலகு வேலை சக்தி வலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட அலகு நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். ரைட், ஓகே. புதுசாக ஒரு விஷயம், வேலை சக்தி வலு அப்படின்ற ஒரு பாடம். ரைட், ஓகே. பாடத்துக்குள்ளே போவோம். எங்களோட பாட அலகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை சக்தி வலு. அப்போ இந்த 3 விஷயங்களை பற்றி மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் இதில் இந்த பாடத்தை நீங்கள் படித்து முடிஞ்சோன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் உள்ளாங்க. சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள்ன்ற சக்தி இந்த உலகத்தில் இருக்கா இல்லையா, அப்படியான கேள்விகள். மற்றது பேய் என்றது ஆவி என்றாங்க, அப்படிலாம் உண்மையாக இருக்குதா, சக்தி தானே அது எல்லாம் நாங்கள் படிக்க போகிற இந்த சக்தி தானே. இப்போ கடவுள்ன்றது ஒரு சக்தி என்றாங்க, ஆவின்றது ஒரு சக்தி என்றாங்க. அப்படியான சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் உண்மையாக இருக்குதா என்றதை பற்றின ஒரு புரிதலே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ விஞ்ஞானம்ன்றது என்ன, அடிப்படையாக கேள்வி கேட்கணும். ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கணும், அது இருக்கா இல்லையான்றதை பரிசோதனை செஞ்சு உண்மையாக புரிஞ்சு கொள்வோம். அப்போ இந்த சக்தி என்ற விஷயத்தை நீங்கள் படிக்கிறதன் மூலமாக கடவுள் என்று ஒன்று இருக்கா, ஆவி என்று ஒன்று இருக்கான்றது நீயாவே ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சயின்டிஃபிக்காக. ரைட், ஓகே. இன்றைக்கு நாங்கள் இந்த 3 விஷயத்தையும் ஷார்ட்டாக பார்ப்போம். ரைட், ஓகே. வேலை என்றது முதலாவது விஷயம். எங்களுக்கு இந்த 3ஐயும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். வேலை என்றால் என்ன அதை முதல்ல பார்ப்போம். ரைட், ஓகே. நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வேலை. இது ஒரு பௌதிக கணிதம். நாங்கள் இது வரைக்கும் இந்த விஷயம் பற்றி படிச்சினாங்களா, முகத்தை பற்றி படித்தாங்களா, அப்படி படிச்சினாங்க தானே. அந்த மாதிரி இப்போ நாங்கள் புதுசாக பார்க்க போகிறது வேலை அப்படின்னு ஒரு விஷயம். வேலை என்றால் என்ன? இப்போ சில வேலை வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கும்போது அம்மா சொல்லுவா, தம்பி அந்த கடைக்கு போயிட்டு வா, அது ஒரு வேலை. தம்பி அந்த இப்போ பூக்கண்டலுக்கு தண்ணி ஊற்றோன்னு சொல்லுவா அம்மா. அப்போ நீ அது ஒரு வேலை, அது போய் வேலை செய்ய போகிறானே. வேலை செஞ்சால் கட்டாயம் உனக்கு களைக்கும், அது உண்மை தானே. அப்போ நீ வேலை செய்ய போகிற என்றால் உனக்கு யார் அந்த சக்தியை கொடுத்தது? வேலை செய்ய போகிறேன்னா கட்டாயம் ஒன்று சக்தி வேணும், விளங்கு. அப்போ வேலை செய்ய போகிறேன்டா சக்தி வேணும். அந்த சக்தியை யார் கொடுத்தேன்டா? கடவுள் கொடுத்ததுன்னு சொல்லிடலாது, அப்பா அம்மா கொடுத்ததுன்னு சொல்லிடலாது. யார் கொடுத்தது? உண்மையாக அந்த சக்தியை யார் கொடுத்தது? நீ வேலை செய்ய போகிறாய், உனக்கு உடம்பு களைக்க போது, அந்த சக்தியை யார் கொடுத்தது? நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அடினோசின் ட்ரைபோஸ்பேட் என்ற கூட்டத்தில் உள்ள 3வது போஸ்பேட் கூட்டம் உடைஞ்சு இந்த தசைநார்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. அதுதான் உண்மை, விஞ்ஞானம் சொல்கிற உண்மை. அப்போ உனக்கு கலைக்கிறதுக்கு காரணம் நீ உடம்பில் இருக்க சக்தி வெளியில் போகுது. உன்னோட உடம்பு சுடும். நீ வேலை செஞ்சேன், வெயில கண்டு வேலை செய்யணும், உடம்பு சுடும். அந்த சூடுன்றது ஒரு வெப்பம், வெப்பம்ன்றது ஒரு சக்தி. அந்த சக்தி இழப்பெல்லாம் எப்படி நடந்தது? நீ வேலை செய்கிறதால நடந்தது. அப்போ நீ வேலை செய்கிறதுக்கு தேவையான சக்தியை யார் உண்மையாக கொடுத்தது? நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள அடினோசின் ட்ரைபோஸ்பேட் என்ற கூட்டத்தில் உள்ள 3வது போஸ்பேட் கூட்டம் உடைஞ்சு தசைநார்களுக்கு சக்தி, ஏடிபி சக்தியை கொடுக்குறதால உன்னால் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அதுதான் உண்மை. ரைட். அப்போ நீ இதுபோல் பொய்யன்னு சொன்னால், நான் சொல்கிறது பொய்யன்னு சொன்னால், நீ ஒரு 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 2-3 மாதத்துக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாமல் உன்னால் உயிர் வாழ முடியுமா? வெறும் காற்றை மட்டுமே வச்சு உயிர் வாழ முடியுமா? முடியாது. அப்போ சாப்பாடு, நீ சாப்பிட்ற சாப்பாடு, அதன் மூலமாக தான் உனக்கு உடம்புல சக்தி கிடைக்குது. அந்த சக்தியை யூஸ் பண்ணி தான் நீ வேலை செய்கிறாய். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் வேலை என்றால் என்னங்கிற சயின்டிஃபிக்காக நாங்கள் அதுக்கப்புறம். ரைட், வேலை என்றால் என்ன? ரைட், ஓகே. இப்போ ஒரு தரை ஒன்று இருக்குது, சும்மா அதை சொல்லுவோம். ஒரு தரை ஒன்று இருக்குது. இந்த தரையில் ஒரு போல் ஒன்று இருக்குது. ரைட், ஓகே. இந்த போலை ஒரு படியன், ஒரு மாணவன் ஒரு விசையை கொடுத்து தள்ளுறார். எஃப்ன்னு சொல்லி ஒரு விசையை கொடுத்து தள்ளுறேன். எஃப்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விசையை கொடுத்து தள்ளுறேன், ஒரு போலை தள்ளுறார். ரைட். அப்போ அந்த போல் மூவ் ஆக போகுது. எந்த திசையில் தள்ளுறாரோ அந்த திசையில் போல் மூவ் ஆக போகுது. நாங்கள் நியூட்டன் இயக்க விதி படிச்சு நாங்கள் என்ன, ஒரு துணிவுக்கு விசையை கொடுத்தா துணிவு ஆரம்பிடுவோம். எந்த திசையில் விசை தாக்குதோ அந்த திசையில் ஆரம்பம். அப்போ எந்த திசையில் மூவ் ஆக போகுது. அப்படி மூவ் ஆகி வந்த பொருள் இந்த இடத்துல நிற்கிது. அந்த பந்து போல் இந்த இடத்துல நிற்கிது, இந்த இதே விசையோட. ரைட், ஓகே. இந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்கிது. ரைட். இப்போ எவ்வளவு தூரமும் நான் ஒரு எஸ் அண்டு வைக்கிறேன். ரைட், எஸ் அண்டு ஒரு தூரம் அண்டு வைக்கிறேன். இப்போ இந்த விசையால் அந்த பொருள் அசையப்பட்டிருக்குது. அது எங்களுக்கு உண்மையாக விளங்குது தானே, உண்மையாக நடக்குது தானே. விசையை கொடுத்ததால் அந்த பந்தை நாங்கள் அசைச்சு போட்டோம். விசை கொடுத்தா அந்த பொருள் அசையுது. எவ்வளவு தூரம் அசைஞ்சது? எஸ் அண்ட தூரம். இந்த தூரம் பாருங்க ஒரு நேர்கோட்டு தூரமாக இருக்குது. நாங்கள் நேர்கோட்டு பார்த்தாலும் அந்த பந்து அசைஞ்சிருக்குது. அப்போ நேர்கோட்டு தூரமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வேலை, இந்த விசையால் செய்யப்பட்ட வேலை, விசைன்றது தான் வேலை செஞ்சிருக்கு. விசையை நான் கொடுக்காம விசையை நான் வெட்டி விடணும், அந்த இடத்துல பந்து அப்படியே இடத்துல அப்படியே இருக்கும், பந்து அசையாது. ஸோ அப்போ இங்கே என்ன வேலை நடந்தது? விசையால் தான் வேலை நடந்தது, விசையில் அடிக்க வேலை இல்லை. அப்போ உண்மை இந்த கடவுள் வேலை, சில பேர் கடவுள் சக்தி இறக்கி விட்டான், பந்து இறக்கி விட்டான். எந்த ஒரு சக்தியும் மூவ் பண்ண முடியாது. அப்படி இல்லாத சக்தி, கடவுளோட ஒரு சக்தி இல்லை. அப்படி இருந்திருந்தால் கட்டாயம் இந்த பந்தை மூவ் பண்ண வச்சிருக்கு. ஆனால் இங்கே உண்மை அந்த பந்தை மூவ் பண்ண வச்சது யார்? இந்த வேலையை செய்தது யார்? பந்தை மூவ் பண்ணுறது ஒரு வேலை என்ன?
அப்போ அந்த வேலையை செய்தது யார்? இந்த விசை F1 விசையை கொடுத்ததால தான் வேலை நடந்தது. F1 விசையை பட்டி விட்டால் வேலை நடக்காது. அதான் உண்மை. நம்ம படிச்சது ஒரு பந்து தண்டை பள்ளா செய்யுமே, ஒரு பந்தை பார்த்து கொண்டிக்கிறேன், நீ கடவுளை கொண்டு இருக்கிற பந்து தண்டை பள்ளா செய்யும், அசையாது. சயின்ஸ் அதை அசையாதுன்னு சொல்லுது. அசை ஒன்று மட்டும் கட்டாயம் விசையை கொடுக்கணும். அப்போ ஒரு விசையை கொடுத்து விசையால் செய்யப்பட்ட வேலை, இதுக்கு வந்து விசையால் செய்யப்பட்ட வேலை, விசை தான் வேலை செய்தது. அப்போ விசை செய்த வேலை என்னென்றால் நாங்கள் வேர்க்குன்னு சொல்லுவோம். டபுள் வேலை என்ன என்ன வேர்க்குன்னு சொல்கிறது என்ன? வேர்க்கு சொல்லுவோம். எஃப் தர கொடுத்த விசை தர விசையின் திசை வழியே பொருள் எவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்தவர், விசையின் திசை வழி, விசை தாக்குற திசை வழி எவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்து எஸ் என்ற தூரம் இடம்பெயர்ந்து. அப்போ எஃப் தர எஸ் என்று சொல்கிறது. இதுதான் வேலைக்கான சமன்பாடு. நான் விளங்க தமிழில் உனக்கு எழுதி காட்டுறேன். வேலை சமன், வேலை சமன் விசை தர எவ்வளவு விசையை கொடுத்தனி, இந்த பந்துக்கு எவ்வளவு விசையை கொடுத்தனி, F1 விசையை கொடுத்தனி, அது விசையின் திசை வழியே எவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்தவர், அதுதான் கதை. விசை தர விசையின் திசை வழியே இடப்பெயர்ச்சி, ரைட்? விசையின் திசை வழியே இடப்பெயர்ச்சி. அப்போ வேலை என்றது உங்களுக்கு என்ன விளங்குது? வேலை என்றது என்ன? எவ்வளவு விசையை ஒரு விசையை கொடுத்து கட்டாயம் ஒரு பொருளை மூவ்மெண்ட் இருக்கணும், கட்டாயம் ஒரு அசைவு இருக்க வேணும். அப்போ அந்த அசைவு எப்படி ஒரு போல் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அசைதுன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு விசையை கொடுத்து தான் அசைக்கலாம். விசை இல்லாமல் அசையாது. நியூட்டன் கதைப்படி, நியூட்டன் ஃபிசிக்ஸ் நாங்கள் படிச்சிட்டோம் உள்ள. நியூட்டன் இயக்க விதிப்படி ஒரு துணிவுக்கு விசை கொடுத்தா அந்த துணிவு கட்டாயம் அசையாதுன்னு சொன்னால் அந்த பொருள் விசை ஒன்றும் இல்லை. ரைட். அப்போ இந்த இடத்துல இருந்து இருக்கிற பொருள் இங்கே இருக்கிற பொருள் இங்கே நோக்கி வருதுன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு விசையை கொடுக்குது. F1 விசையால் தான் நடந்தது. அப்போ F1 விசை தான் இங்கே ஒரு வேலையை செய்திருக்கிறார். எஸ் எவ்வளவு தூரம் நகர்ந்தவர், எஸ் என்ற தூரம் நகர்ந்திருக்கார். அந்த தூரம் முக்கியம், விசையின் திசை வழியே நகர்ற தூரம் அது மிக முக்கியம். எந்த திசையில் விசை தாக்குதோ அந்த திசையில் தான் பொருள் அசையும். அப்போ அது எவ்வளவு தூரம் அசைஞ்சது, அது வந்து நேர்கோட்டு பாதை என்றபடியால் நேர்கோட்டு தூரம். அது நாங்கள் இடப்பெயர்ச்சி இப்போ தூரம் இடப்பெயர்ச்சி வரை அடிப்படை நேர்கோட்டு இயக்கத்தில் படிச்சினாங்க. அப்போ அங்கே படிச்சாலும் இங்கே யூஸ் ஆகுது பாருங்க. அப்போ தூரம் நேர்கோட்டு பாதையில் இருக்கிற தூரத்தை வந்து நாங்கள் இடப்பெயர்ச்சி கதைப்போம். அப்போ விசை தர விசையின் திசை வழியே பொருளின் இடப்பெயர்ச்சி எவ்வளவு, அதுதான் ஒர்க், வேலை. ரைட். இப்போ வேலை இடங்களுக்கு என்ன விளங்கிட்டு விசையின் திசை வழியே எவ்வளவு இடப்பெயர்ச்சி. ரைட். ஓகே. பாரு, அடுத்த ஒரு விஷயம், இந்த வேலையை என்ன அலகில் அளக்கிறது? வேலையை அளக்கிற அலகு, வேலை என்றது விசை தர தூரம் மட்டும் காய்ச்சிட்டேன். அப்போ வேலையின் அலகு வேணுமென்றால் நான் வேலை இங்கே சவுன்பாட்டுக்கு இங்கே இந்த சவுன்பாட்டை பேர் சவுன்பாட்டுக்கு இங்கால வேலை இருக்குது. அப்போ வேலையின் அலகு என்ன வேணும் எனக்கு? வேலையின் அலகு வேணுமென்றால் விசையின் அலகையும் இடப்பெயர்ச்சியின் அலகையும் பிரிக்கினா சரி. விசையின் அலகு என்ன? நியூட்டன். இடப்பெயர்ச்சியின் அலகு என்ன? மீட்டர். அப்போ நியூட்டனை மீட்டர் பிரிக்கி நியூட்டன் மீட்டர் என்று கொடுக்கலாம். வேலையின் அலகை நியூட்டன் மீட்டர் என்று கொடுக்கலாம். விசை தர விசையின் திசை வழியே இடப்பெயர்ச்சி. சில டீச்சர்ஸ் வந்து உங்களை சொல்லித் தருவீங்க, ஸ்கூல் வழியை சொல்லித் தருவீங்க, இது பிள்ளை என்று சொல்லித் தருவீங்க. வேலையின் அலகு நியூட்டன் மீட்டர் என்று கொடுக்க முடியாது என்று சொல்லித் தருவீங்க சில இடங்கள். சில பேர் அதை ஏற்றுக்கொள்வாங்க, நியூட்டன் மீட்டர் கொடுக்கிறேன். உண்மையாக பார், விசையின் அலகு நியூட்டன், இடப்பெயர்ச்சியின் அலகு மீட்டர். நியூட்டனையும் மீட்டரையும் பெருக்கித்தான் உனக்கு வேலை வரப்போகுது. அப்போ நியூட்டன் மீட்டர் தான் வேலையின் அலகு உண்மையா. ஆனால் சில பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறை ஒன்று இருக்குதானே, சர்வதேச முறை ஒன்று இருக்குதானே, நியம முறை. அது வேலையை நாங்கள் ஜூலில் அளப்போம். ஒரு நியூட்டன் மீட்டர் எனக்கு ஒரு ஜூலுக்கு சமம். ஜூன்றது கேபிட்டல் ஜி. ஒரு நியூட்டன் மீட்டர் ஒரு ஜூலுக்கு சமம். நியூட்டன் மீட்டர் வந்து நாங்கள் ஜூல் என்று கதைக்கலாம். பொதுவாக ஜூல் நீங்கள் கதைச்சு பழகுங்க. என்னென்னு சொன்னால் நியூட்டன் மீட்டரில் கதைக்கிறது பெரும்பாலான விரும்புறது இல்லை. சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை வேலை அளக்கக்கூடிய சர்வதேச அலகு, நியம அலகு ஜூல். அப்போ ஜூலில் நீங்கள் வேலையை பற்றி கதைக்க போனால் ஜூல்லையே கதைச்சு பழகுங்க. அடுத்து நாங்கள் சக்தி பற்றி படிக்க எங்களுக்கு அதை பற்றி கிளியராக விளங்கும். ரைட். ஓகே. அப்போ வேலை அளக்கிற அலகு ஜூல், அதை கிளியராக எடுத்துக்கொள்ளுங்க. நியூட்டன் மீட்டரில் கதைச்சா பிழையண்டு இல்லை. சில பேர் பிள்ளையண்டு ஏற்றுக்கொள்ளும். இப்போ எக்ஸாம் நியூட்டன் மீட்டர் காய்ச்சி வேலையின் அலகு நியூட்டன் மீட்டர் காய்ச்சினா சில பேப்பர் திருத்துற சில டீச்சர்ஸ் மாதிரி அதை வெட்டி போட்டு பிள்ளையாண்டு போடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், கிளியராக நீங்கள் ஜூலண்டு காய்ச்சிங்கன்னா யாரும் பிள்ளை போட முடியாது. வேலையினுடைய அலகை ஜூலண்டே கதைச்சு பழகுங்க. ஜூலண்டு கதைச்சா சரி, அதுக்காக நியூட்டன் மீட்டர் காய்ச்சா பிள்ளையாண்டு சொல்ல முடியாது. அப்படி பிள்ளையாண்டு சொல்ல முடியாது. நியூட்டன் மீட்டரில் காய்ச்சா பிள்ளையாண்டு சொல்ல முடியாது. யூலண்டே கதைச்சு பழகுங்க. வேலையினுடைய அலகு யூல். ரைட். அலகு யூல், கேபிட்டல் ஜே. ரைட். அடுத்த இன்னொரு விஷயம், வேலைக்கு திசை இருக்குதா? வேலைன்றது ஒரு எண்ணிக்கணியமா காவிக்கணியமா, அதுக்கு திசை இருக்குதா? நீங்கள் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை இங்கே புரிஞ்சு கொள்ள வேணும். வேலை என்றாலும் சரி, சக்தி என்றாலும் சரி, வலு என்றாலும் சரி, இந்த மூன்றுக்குமே திசை கிடையாது. சகலதுமே எண்ணிக்கணியங்கள், பருமனை மட்டும் கருத வேண்டியது. எந்த திசையில் வேலை இருக்குன்னு சொல்லிடலாம். இப்போ சில வேலை யோசிப்பா, சில சும்மா நார்மலாக யோசிப்பார். பந்து இங்கே இருக்குது, அங்கே முன்னா சைக்கிற விசையை கொடுத்து அங்கே முன்னா சைக்கிற விசைக்கும் திசை இருக்குது. எவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்து விசையின் திசை வழியான இடப்பெயர்ச்சின்னு கழிச்சு போட்டு அப்போ அங்கே திசை இருக்குது தானே, அங்கே முன்னா தானே வேலை நடந்திருக்குன்னு நீ சில வேலை யோசிக்கலாம். வேலை இந்த வேலைக்கு திசை என்னென்றால் இங்கே இருந்த பொருள் அங்கே போகுது, அப்போ அங்கே முன்னா போகுதுண்டா அங்கே முன்னா தான் வேலை நடந்திருக்குது. இங்கே முன்னா ஒரு ஒர்க் இருக்குது, அப்போ வேலைக்கு திசை இருக்குன்னு நீ நினைக்கலாம். அது பிழை. அப்படி இல்லை, அப்படி நினைக்கக்கூடாது. வேலைக்கு திசை கிடையாது. வேலை என்பது ஒரு எண்ணிக்கணியம், அதை கிளியராக எடுத்துக்கொள். மைனஸ் ப்ளஸ் அடையாளங்கள் நம்ம புற பின்னுக்கு அந்த ரசாயன தாக்கங்களில் நடக்கிற வெப்ப விளைவுகளை பற்றி படிக்கக்குள்ள அங்கே எங்களுக்கு மைனஸ் ப்ளஸ் அடையாளம் வரும். அதை பற்றி நாங்கள் அகவெப்ப தாக்கம் புறவெப்ப தாக்கம் அதை பற்றி நான் அங்கே படிப்போம். ரைட். இங்கே நாங்கள் கிளியராக எடுத்துக்கொள்ளும். வேலைக்கு திசை கிடையாது. வேலைக்கு திசை கிடையாது. பெருமனை மட்டும் ரெண்டு வேலையை கூட்டணும்னா பெருமனை மட்டும்தான் கூட்டும். இது ஒரு விளங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று வைக்கிறேன். ரைட். விளங்கும் வேலைக்கு திசை இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க, அப்படி இல்லை. விளங்குறதுக்காக சில கதை வைக்கிறேன். ரைட். இப்போ வேற இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குது. ரைட். F1 விசையை கொடுத்து தாழ்றேன். ரைட்டு. விசையை கொடுத்து தாழ்றேன். அதை இங்கே எப்படி மூவ் ஆகி
இங்கே வந்துட்டு ரைட். இப்போ திருப்பி இன்னொரு விசையை கொடுத்து அதே எஃப்ன்ற விசையை எதிர் திசையில் கொடுத்து திருப்பி அதை இங்கே மூவ் பண்ணுறேன். திருப்பி அதே இடத்துக்கு வந்துடுது. இப்போ வேலை எவ்வளவு? இங்கே இருந்த பொருள் ஆரம்ப வடிவாக தெளிவாக காய்க்கிறேன். இங்கே இருந்த பொருள் ஆரம்பத்தில் இங்கே இருந்த பொருள் இங்கே இருந்த ஒரு எஃப்ன்ற விசையை கொடுத்து அங்கே முன்னே தள்ளி போட்டால் ஒரு குறிப்பிட்ட தூரம் எஸ் அண்டு வைக்கிறேன். எஸ் அண்ட தூரத்துக்கு தள்ளி போட்டேன். திருப்பி என்ன செய்கிறேன்? அதே விசையை எதிர் திசையில் கொடுத்து இங்கே முன்னே தள்ளி போட்டால் இப்போ பொருள் இந்த இடத்துக்கு வந்துடுது. இப்போ இந்த விசை செய்த வேலை எவ்வளவு என்று கேட்டால் உண்மை என்ன செய்யும்? எஃப் தர எஸ் அண்டு இந்த திசையில் இருந்தால் அப்போ அந்த திசையில் எஃப் தர எஸ் அண்டு இருந்தது ஒரு வேலை. அப்படி ஒரு இங்கே இருந்த பொருள் அங்கே கொண்டு போட திருப்பி அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து அப்போ இன்னொரு எஃப் தர எஸ் வரும். இந்த விசையால் செய்யப்பட்ட வேலை எஃப் தர எஸ் என்றது இந்த திசையில் இங்கே முன்னா இருந்தது பொருள் இங்கே முன்னா சாய்க்கிறதுக்கு. அங்கே இருந்த பொருளை இங்கே முன்னா சாய்க்கிறதுக்கு திருப்பி ஒரு எஃப் தர எஸ் இருந்தது. அப்போ ரெண்டு எஃப் தர எஸ்ன்றது ரெண்டு எஃப்எஸ்ன்றது தான் இங்கே உண்மையாக வேலை. ரெண்டு எஃப்எஸ்ன்றது உண்மையாக நடந்த வேலை. ரெண்டா வேலை செய்தால் கட்டாயம் கலைக்கும். இப்போ ஒரு பந்து எடுத்து இங்கே இருக்கிற பந்து இங்கே ஒரு பெரிய குண்டு ஒன்று இருக்குன்னு யோசி அந்த குண்டை கூட்டி கொண்டு அங்கே விடுறேன். திருப்பி அங்கே திருப்பி பழைய இடத்துக்கு கொண்டு விட்டுட்டேன். அப்போ வேலை வந்து சில பேர் சைவர்னு சொல்லுவீங்க. ஏன்னா விசையின் திசை வழி இடப்பேச்சு ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துல அதே இடத்துல அப்படி இருக்க இடப்பேச்சு இல்லைன்றபடியால் சில பேர் வேலையை சைவரண்டு கதைப்போம். அப்படி கதைக்கிறது இல்லை. எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. ஏன்னு கேட்டால் வேலை செய்தால் கட்டாயம் உணவு கலைக்கும். அப்படி வேலை ஒன்று நல்லா அடிப்படையாக உணவு கலைக்குது. சிம்பிளாக யோசி. ஒரு பெரிய குண்டு ஒன்று உருட்டி கொண்டு அங்கே விடுறேன். திருப்பி அங்கே திருப்பி பழைய இடத்துக்கு கொண்டு விட்டுட்டேன். இப்படி சில பேர் சொல்லுவாங்க வேலை நடக்கலையாண்டு இடப்பேச்சு இல்லைன்றபடியாக வேலை நடக்கலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. வேலை உண்மையாக நடந்திருக்கு. உனக்கு உடம்பு கலைக்குது. உன் உடம்புல இருந்து சக்தி வெளியில் போயிருக்கு. பொருள் அசைச்சிருக்கிறேன். பொருள் அசைக்கிறதுக்கு உன் உடம்புல இருந்து சக்தி வெளியில் போயிருக்கு. அப்போ அந்த சக்திக்கு என்ன நடந்தது? வேலை நடக்கடிக்கு சக்தி கட்டாயம் இருக்குது. சக்தி யூஸ் ஆகிருக்குது. சக்தி இழக்கப்பட்ட கட்டாயம் ஒரு வேலை நடந்திருக்கும். அதான் உண்மை. அப்போ வேலை நடக்க ரெண்டு தரம் வேலை செய்திருக்கிறேன். ஒரு பொருள் அங்கே ரூட்டி இருக்குது. அது ஒரு வேலை. எஃப் தரேசன்ற ஒரு வேலை. திசையை யோசிக்க தேவையில்லை எனக்கு. திருப்பி அங்கே இருந்த பொருள் திருப்பி இங்கே கொண்டு வரும். அப்போ இன்னொரு எஃப் தரேசன்ற வேலை ரெண்டு எஃப் தரேஸில் ரெண்டு எஃப்எஸ்ன்ற வேலை நடந்திருக்குது. அதுதான் இந்த கதை இல்லைங்க. அப்போ இடப்பேச்சு சைவரண்ட அப்படியா வேலை இல்லை அப்படி எல்லாம் யோசிக்கக்கூடாது. நாங்கள் படி காலத்தில் அப்படிலாம் யோசிச்சோம். இடப்பேச்சு இல்லைன்றபடியால் வேலை நடக்கலை தானே. அப்போ இன்னொரு கேள்வி வரும் வேலை கடிப்புரை அவருக்கு கலைச்சது. கலைச்சா கட்டாயம் வேலை நடந்திருக்கு. ஒரு பொருளை தலைக்கு கட்டாயம் எனக்கு உடம்பு கலைக்கும். அப்போ இந்த உடம்புலேருந்து ஒரு சக்தி வெளியில் போயிருக்கு. அதுதான் அடினோசின் ட்ரைபோஸ்பேட் கொடுக்குற ATP என்ற சக்தி உடம்புலேருந்து வெளியில் வர சக்தி. அந்த சக்தியை கொடுத்து தான் வேலை நடந்திருக்கு. ஸோ வேலை நடந்திருக்கு. வேலை நடக்கலைன்னு ஒரு காலம் வராது. ஒரு பொருள் விசையை கொடுத்த ஒரு பொருள் அசைஞ்சால் கட்டாயம் வேலை நடக்கும். அதான் உண்மை. எந்த திசையில் போகுதுன்ற பற்றி யோசிக்க திசையை பற்றி நான் யோசிக்கவே தேவையில்லை. சில பேர் ஒன்று சொல்லி தருவாங்க. அப்படி பல சில வேலை நீ மைண்டில் கூட நீ யோசிக்கலாம். விசைக்கு வேலைக்கு திசை இருக்கும். திசையை யோசிக்கணும். வேலைக்கு திசையை பற்றி யோசிக்க தேவையில்லை. எந்த திசையில் வேலை நடக்கிறத பற்றி யோசிக்கவே தேவையில்லை. வேலையை கூட்டைக்குள்ள உனக்கு உடம்பு கலைக்குது. ரெண்டு தரம் பொருளை தள்ளுற அந்த விஷயம் கிளியர் அவ்வளோ தான் உனக்கு. ரெண்டு தரம் தள்ளுற இங்கேருந்து அங்கே போகிறாங்க இங்கே வர. அப்போ ரெண்டு தரம் உனக்கு உடம்பு கலைக்குது. அப்போ வேலை நடந்திருக்குது. ரெண்டு மடங்கு வேலை நடந்திருக்கு. எஃப் தரேஸ் ரெண்டு மடங்கு நடந்திருக்கு. ரெண்டு தரம் செய்திருக்கு. இதான் விஷயம். ரைட். ஓகே. அடுத்து நான் பார்க்க போகிறேன் வேல்யூ என்ற ஒரு விஷயம். சக்தியை பற்றி நான் தனியாக எடுத்து படிக்கிறேன். ஏன்னா சக்தின்றது முக்கியமான ஒரு பகுதி. அது தனியாக எடுத்து கதைக்கிறேன். இப்போ நான் வேல்யூ என்ற ஒரு பகுதியை கதைச்சு முடிக்கிறேன். ரைட். வேலை எனக்கு விளங்கிடுவாங்க. ரைட். ஓகே. இப்போ வேல்யூ என்ற ஒரு பகுதி. ரைட். வேல்யூ என்றா என்ன? பவர். ஒன்றும் இல்லை. பவர். ரைட். ஓகே. வேல்யூ என்றா என்னென்றால் சில பேர் ஒரு வேலையை செய்ய சொன்னால் ஒரு பொருளை தள்ள சொன்னால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தள்ளுவாங்க. சில பேர் விரட்டாங்க ஒரு செகண்ட் தள்ளி போட்டு போயிடுவாங்க. சும்மா தள்ளி போட்டு போயிடுவாங்க. அப்போ யாருக்கு இங்கே பவர் கூட? ஒரு செகண்ட் தள்ளி தான் பவர் கூட. ஏன்னா 2 மணி நேரம் நினைக்கிறவனை விட டக்குன்னு தள்ளி போட்டு போகிறவங்க தான் பவர் கூட. அதுதான் வேல்யூ. வேல்யூ எப்படி கதைக்கிறேன் என்றால் வேல்யூ சமன் வேலையின் கீழ் நேரம். நேரத்தை பொறுத்து கதைக்கணும். ஒரு வேலையை எவ்வளோ டக்குன்னு முடிக்கிறார் அப்போ அவர் கட்டிக்காரன் பவராக செய்கிறான். ஒரு வேலையை டக்குன்னு முடிக்கிறான் அவன் கட்டிக்கிறேன் தானே. பவரை வேலை கூடினால் வேலை குறைஞ்சாலே நெய்யும் மெதுவாக எழுத்து செய்யும். அப்போ மெதுவாக வேலை செய்தால் அவர் வேலை குறைஞ்சால் டக்குன்னு வேலை செய்துட்டான் அவன் கட்டிக்க சுறுசுறுப்பாக வேலை செய்வான் கட்டிக்கார். அதான் உண்மை. அப்போ வேலை கூடினாலுக்கு கட்டாயம் கொஞ்ச நேரத்தில் நிறைய வேலை செய்வார். அப்போ வேலைகண்டா என்னன்னு கேட்டால் ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலையின் அளவு. ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலையின் அளவு வேலை அல்லது வேலை செய்யும் வீதம் அல்லது இன்னொன்று விதிக்கலாம் வேலை செய்யப்படுகிற வீதம். வேலையை வந்து ஃபாஸ்ட்டாக செய்யணும். டக்கு டக்குன்னு செய்யணும். கொஞ்ச நேரத்தில் நிறைய வேலை செய்யணும். அவருக்கு தான் வேலை கூட. வேல்யூ ஒன்று விளங்கி இதெல்லாம் ஃபுல்லாக மெக்கானிக்கல் தான். ரைட். மெக்கானிக்கல் ஒர்க் தான். ஒன்று எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் அங்கே பின்னுக்கு நாங்கள் படிப்போம். ரைட். எலக்ட்ரிசிட்டி கேட்கலாம் அங்கே பற்றி படிப்போம். இது ஃபுல்லாக மெக்கானிக்கல் ஒர்க். நீங்கள் இயல்பாக நடக்கிற வேலைகள். ரைட். ஓகே. அப்போ இந்த வேல்யூ இப்போ வேல்யூவுக்கு அந்த வேறு திசை கிடையாது. வேலைக்கு எப்படி திசை இல்லையோ அது மாதிரி வேல்யூவுக்கும் திசை இல்லை. இந்த திசையில் எவ்வளோ பவர் இருக்கண்டெல்லாம் வேல்யூவுக்கு திசை கதைக்கல. ரைட். ஓகே. அது மாதிரி எடுத்துக்கணும். பட் வேல்யூண்ட அழகு என்ன? அடுத்தது வேலையினுடைய அழகு ஜூல். கதைச்சு போடும். வேலையை வந்து ஜூலில் கதைக்க சொல்லி போட்டார். இனிமேல் கதைக்குள்ள வேலையினுடைய அழகை ஜூல்லையே கதைச்சு போடாங்க. ரைட். ஓகே. நேரத்தை அழகைக்குள்ள செகண்டில் அளப்போம். அப்போ இதை ஜூல் செகண்ட் -1 என்ற ஒரு அழகு இருக்குது வேல்யூவுக்கு. மேலே வேலை அழகைக்குள்ள ஜூல் கீழே நேரத்தை அழகைக்குள்ள செகண்ட். அப்போ செகண்ட் மேலே போனால் செகண்ட் -1 ஜூல் செகண்ட் -1 ஒரு அழகு இருக்குது வேல்யூவுக்கு. இது வேல்யூவினுடைய அழகு. அல்ல உனக்கு இப்படி கதைக்க விருப்பம் இல்லைன்னா இன்னொரு விதமாக கேட்கலாம். ஒரு ஜூல் செகண்ட் -1 எனக்கு ஒரு வேட்ஸுக்கு சமன். வேல்யூவினுடைய அழகு வேட்ஸ். என்ன வேல்யூன்றதை பற்றி யோசிச்சவர் வேட்ஸ் ஒரு விஞ்ஞானி. ரைட். வெட் ஒரு விஞ்ஞானி. அப்போ ஜூல் செகண்ட் -1 ஒரு வேட்ஸுக்கு சமன். ஒரு டபுள்
கேபிட்டல் டபிள்யூ கொடுத்தீங்கன்னா சரி. அப்போ பலூனுடைய அளவு ஒரு வேர்ட்ஸ். இது விளங்குறதுக்கு ஒரு சில கேள்வி. அப்போ வேலை என்றா என்ன, வேலை என்ன கூட விளங்கிட்டு. வேலை என்றா என்ன, ஒரு விசை தாக்கி விசையின் திசையில் பொருள் அசைய வேணும். அப்படி அசைஞ்சுன்னு சொன்னால் விசை தர விசையின் திசை வழியான பொருளின் இடப்பெயர்ச்சி பெருக்கினா வேலை வரும். பலூண்டா என்னென்றால் எவ்வளவு நேரத்துக்கு அந்த வேலை நடந்தது, வேலை வந்து இவ்வளவு நேரத்துக்கு நடந்தது. அப்போ நேரத்தோட காட்சி வேலையின் நேரம்ன்றது வேலை. இவ்வளவு நேரத்துக்கு அந்த வேலை நடந்த ஒரு செகண்ட் நேரத்துக்கு இவ்வளவு வேலை நடந்த காட்சின்னா அது வேலை. அப்போ வேலை என்றா என்ன, வேலை என்ன விளங்கிட்டு. அப்போ அது ஒரு சில கணக்குகளோட புரிதலோட பார்ப்போம். ரைட், ஓகே. இப்போ ஒரு கணக்கு ஒன்று போடுறேன். ஒரு தரை ஒன்று இருக்குது, தரையில் ஒரு போல் ஒன்று இருக்குது. இந்த போலுக்கு வந்து 10 நியூட்டன் விசையை கொடுக்குறார். அந்த போல் வந்து இப்படி அசைஞ்சு இங்கே வருது 4 மீட்டர் தூரத்துக்கு. ரைட், இவ்வளவு தூரமும் 4 மீட்டர்னு சொல்லியாது 10 நியூட்டன் விசையோட. ரைட், ஓகே. 10 நியூட்டன் மாறாத விசையோட ஒரு பொருள் புள்ளி ஏயில் இருந்து, இந்த ஏ என்ற புள்ளியிலிருந்து புள்ளி பிக்கு அசைக்கப்படுது. ஏபியின் நேர்கோட்டு தூரம் 4 மீட்டர் சார்ஜ். ரைட், ஏபியின் நேர்கோட்டு தூரம் 4 மீட்டர் சார்ஜ். இப்போ விசையினால செய்யப்பட்ட வேலை என்ன? அப்போ வேலை சமன் விசை தர விசையின் திசை வழியான இடப்பெயர்ச்சி. அதை எழுதணும். விசையின் திசை வழியான இடப்பெயர்ச்சி எல்லாம் உனக்கு இப்படி எழுதி கொண்டு நீங்கள் மினைக்கிடுமென்றால் குறியீட்டில் போட்டு வேலைக்கு என்ன ஒர்க் டபிள்யூ சமன் எஃப் தர எஸ். விசை தர விசையின் திசை வழியான இடப்பெயர்ச்சி. அப்போ டபிள்யூ ஒர்க் தான் உனக்கு வேணும். விசை எவ்வளோ விசையை கொடுத்தவர்? 10 நியூட்டன் மாறாத விசையை கொடுத்தவர். 10 நியூட்டன் விசையை மாறாத விசையை கொடுத்தவர். அடுத்த எஸ் என்ற இடப்பெயர்ச்சி. ஏ என்ற புள்ளிக்கும் பி என்ற புள்ளிக்கும் நேர்கோட்டு தூரம் எவ்வளவு? 4 மீட்டர். அப்போ 10 4 பிரிக்கினா ஒர்க் வந்து எனக்கு 40 நியூட்டன் மீட்டர் சாச்சாலும் பிள்ளை இல்லை. சில பேப்பர் இருக்கிற டைமில் வந்து சில டீச்சர்ஸ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இல்லை பலராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவு. நியூட்டன் மீட்டர்னு கதைக்கிறேன். ஏன்னா விசை திருப்பதுக்கு நியூட்டன் மீட்டர், விசை இணைக்கும் நியூட்டன் மீட்டர். இப்போ வேலைக்கு நியூட்டன் மீட்டர். வேலை என்ற அளவுக்கு சர்வதேச அளவு ஜூல்லையே கதைச்சு போலாங்க. ரைட், அப்போ 40 யூலண்டு கதைச்சு போல. நியூட்டன் மீட்டர் போட்டால் பிள்ளை இல்லை. நான் பேப்பர் திருத்துறேன்னு சொன்னால் நான் கட்டாயம் கடைசி பிள்ளை போட மாட்டேன். நியூட்டன் மீட்டர் பெருக்கப்பட்ட நியூட்டன் மீட்டர் தானே. இப்போ எக்ஸும் பையும் பெருக்கினா எக்ஸை தானே. அதை பிள்ளைன்னு சொல்லலாம். கணிதமாக பார்த்தால் இது பிள்ளை இல்லை. நியூட்டனையும் மீட்டரையும் பெருக்கி நியூட்டன் மீட்டர் ஒரு பிள்ளை போடுதென்றால் கணிதமாக பார்த்தா பிள்ளை இல்லை. ஆனால் விஞ்ஞானத்தில் அது பிள்ளை. சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வேலைன்றது உண்மையாக எல்லாருமே ஏற்றுக்கொண்டது ஜூலில் தான். அப்போ நீ ஜூல்லையே கதைச்சு பழகு. ஒருத்தருக்கு ஒரு பிள்ளை சும்மா ஜெயபூரில் ஒரு பிள்ளையும் இல்லை தானே. எக்ஸாமுக்கு ஒரு பிள்ளையும் பெறக்கூடாது. இப்படி கதைச்சு பழகுது. நியூட்டன் மீட்டர் கதைக்காமல் ஜூலுண்டே கதைச்சு பழகு. ஓகே. அப்போ ஒர்க்ன்றது 40 ஜூல். எப்படி விசையை தாக்கினது? விசையின் திசையில் பொருள் எவ்வளோ அசையும்? விசை தாக்கினா பொருள் அசையும். அப்போ இவ்வளவு தூரம் அசைஞ்சது. விசையையும் தூரத்தையும் பெருக்கினால் 10 நியூட்டன். விசையின் திசை வழியே இருக்கணும் தூரம். அதை பார்க்கணும். விசை எந்த திசையில் தாக்குதோ அந்த திசை வழியான தூரத்தை தான் அளக்கணும். நேர்கோட்டு தூரமாக இருக்கும். அல்லது இடப்பெயர்ச்சியை கதைக்கணும். ரைட், ஓகே. ரெண்டுமே உண்டு. நேர்கோட்டு தூரம் இடப்பெயர்ச்சி உண்டு தான். சின்ன தொடக்கத்தில் பார்த்தனால என்ன. ரைட், ஓகே. அப்போ 4 மீட்டரையும் இந்த 10 பிரிக்கி 40 யூலண்டு கட்சின்னா சரி. இதுதான் வேலை. இப்போ இன்னொரு கேள்வி அடுத்த 2வது பாட்டாக இருக்கிறான். இந்த வேலை நடக்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஆளுக்கு 10 செகண்ட் எடுத்துருக்குது. இந்த வேலையை இந்த பந்தை வந்து ஒரு பெரிய போல் ஒன்றை வந்து 10 நியூட்டன் விசையை கொடுத்து 4 மீட்டர் தூரம் தள்ளுறதுக்கு அவருக்கு எடுத்த நேரம் 10 செகண்ட். 10 செகண்டில் அவர் தள்ளி போட்டார். இப்போ அவருடைய வேல்யூ என்னன்னு இருக்கிறான். வேல்யூன்றது என்ன? பவர். பவர்ன்றது என்ன? ஒர்க் பை டைம். ஒரு செகண்ட், ஒரு அலகு நேரத்துக்கு இவ்வளவு வேலை செய்தவர் கண்டா சாதிச்சா சரி. அப்போ பவர் சமன் ஒர்க் இவ்வளவு ஒர்க் நடந்தது 40 யூலண்டு கண்டுபிடிச்சிருக்கேன். 40 யூலண்டு கண்டுபிடிச்சிட்டு அது எவ்வளவு நேரத்துக்கு நடந்தான்? 10 செகண்ட் நடந்தான். அப்போ 10 செகண்ட் டிவைட் பண்ணினா உனக்கு பவர் கிடைக்கும். 40 10 அடிச்சா எவ்வளவு? 4 வெட்சண்டு கதை. ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன்று கழிச்சாலும் பிள்ளை இல்லை. நீ வெட்சண்டு கதை நியமலைகள் அழைக்கிறது கொஞ்சம் பொருத்தமாக. ரைட், ஓகே. வேலையை வந்து 40 யூலண்டு கழிச்சிட்டு பவரை வந்து 4 வெட்சண்டு கழிச்சிட்டேன். ரைட், இப்போ உனக்கு வேலைண்டா என்ன, பவர்ண்டா என்ன ஈஸியாக விளங்கிட்டு. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் முக்கியமான விஷயம் சக்தியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சக்தியை பற்றி நீ படிச்சு என்றால் கடவுள்ன்றது உண்மையாக இருக்கா, பேய்ன்றது உண்மையாக இருக்கான்றது நீயே ஃபீல் பண்ணுவாய். சக்தியை பற்றி கிளியராக படித்தால். ரைட், ஓகே. அங்கே இப்போ போக போகிறோம் புது பகுதி, சக்தி என்ற ஒரு பகுதி. ரைட், ஓகே. சக்தி என்ற ஒரு விஷயம், எனர்ஜி என்று சொல்கிறது இங்கிலீஷில். எனர்ஜி. சக்தி என்றா என்னென்றால் ஒரு வேலை நடக்கிறதுக்கு தேவையான ஆற்றல். விஞ்ஞானம் சொல்கிறது. விஞ்ஞானம் ஒரு சக்தி எப்படி சொல்லுதென்றால் ஒரு வேலை செய்கிறதுக்கு, ஒரு வேலை செய்வதற்கு ஒரு வேலை செய்யப்படுகிற ஆற்றல். ஒரு வேலை செய்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆற்றல் வேணும். ஒரு துடிப்பு, ஒரு ஆற்றல் ஒன்று வேணும். அந்த ஆற்றல் என்னமோ அதுதான் சக்தி அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் கதைக்குது. அப்போ ஒரு சக்தி என்றா என்ன? கட்டாயம் வேலை செய்ய வேணும். இப்போ நீ வந்து வீட்டில் சும்மா இருந்தால் மதுரை எனக்கு சக்தியில் சும்மா இருக்கான் படுத்துருக்கான்னு சொல்லி உங்களுக்கு இயல்பாக நான் கதைக்கிறேன் பாரு. இப்போ ஒரு டெட் பாடி ஒன்றை யோசி. சும்மா ஒரு டெட் பாடி ஒன்றை யோசி. ரைட், ஒரு டெட் பாடி இருக்குது. இந்த டெட் பாடி வேலை செய்யுமா? எழும்புமா? நடக்குமா? நிற்குமா? நிற்காது. அப்போ அதுதான் அதை சவமண்டு சொல்லுவோம். சடப்பொருள் சவமண்டு சொல்லுவோம். இந்த சடப்பொருள்னா அந்த பொருள் வேலை செய்யாது. புரியுதா? அப்போ அதுக்கு சக்தி இல்லை. அதுதான் உண்மை. ஒரு இறந்த உடலுக்கு சக்தி இருக்குமா? சக்தி இருந்தால் அந்த பொருள் வேலை செய்யும். அப்போ வேலை செய்கிற ஆற்றலை தான் சக்தி என்று விஞ்ஞானம் சொல்லுது. கிளியராக எடுத்துக்கோ. சக்தி என்றா என்ன? எனர்ஜி. அது வேலை செய்யக்கூடிய ஆற்றல். கட்டாயம் வேலை செய்ய வேணும். சக்தி ஒரு ஆளுக்கு இருந்தால் கட்டாயம் ஒரு வேலை செய்ய வேணும். அது கிளியராக எடுத்துக்கணும். இப்போ சக்தி என்றா என்ன? வேலை செய்யக்கூடிய ஆற்றல் சக்தி என்று. சக்தி வந்து சில வடிவங்கள் இந்த உலகத்தில், உலகம் தோன்றின காலத்தில் சில வடிவங்களை, சில சக்திகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்ன மாதிரி சக்திகள் இந்த உலகம் தோன்றின காலத்தில்? ரைட், என்ன மாதிரி சக்திகள் இருக்குன்றால் முதலாவது மின் சக்தி. மின் சக்தின்னு ஒன்று இருக்கு.
நான் என்ன சொன்னான், சக்தி என்ன சக்தி என்ன ஒன்று இருக்குன்னா கட்டாயம் வந்து வேலை செய்யணும்னு சொன்னான். மின் சக்தி என்றது கட்டாயம் வேலை செய்யும். உனக்கு நம்பிக்கை இல்லை, மின்சக்திக்கு வேலை தெரியாதென்றால் நீ வீட்டில் டிவி பார்ப்பேன், வீட்டில் மோட்டர் போடுவேன். இதுக்கெல்லாம் மின்சக்தி இல்லாமல் மோட்டர் வேலை செய்யும், மின்சக்தி இல்லாமல் டிவி வேலை செய்யும், மின்சக்தி இல்லாமல் ரேடியோ பாடும். அப்போ எல்லாத்துக்குமே வீட்டில் உள்ள சகல வீட்டுக்கெல்லாம் மின்சக்தி மின் இணைப்புகள் நடக்குது. என்ன வீட்டு மின்சக்தியெல்லாம் நாங்கள் தெளிவாக படிப்போம் பின்னுக்கு, ரைட்? ஓகே. அப்போ மின்சக்தி என்றது கட்டாயம் வேலை செய்யும். எனக்கு ஒரு பயன் கிடைக்குது மின்சக்தியை யூஸ் பண்ணி, ரைட்? நிறைய பயன். இப்போ பயன் பண்ணுறதுக்கு மின்னழுத்தி தேவை, அயன் பாக்ஸ் தேவை, ரைட்? அப்படி அதுக்கெல்லாம் மின்சக்தி தேவை. அப்போ மின்சக்தியை பயன்படுத்தி வேலை செய்யலாம். இது உண்மை. நான் சில நீ இப்போ உனக்கு நம்பிக்கை இருக்கா மின்சக்தியில் வேலை செய்யலான்னு சொல்லுவேன். இது உண்மை, ரைட்? அப்போ மின்சக்தி என்றது சக்தியினுடைய ஒரு வடிவம். மின்சக்தியை பயன்படுத்தி வேலை செய்யலாம். வேலை செய்யக்கூடிய ஆற்றல் தான் சக்தி. மின்சக்தியை பயன்படுத்தி அடுத்த சக்தி வேறு வெப்ப சக்தி. வெப்ப சக்தின்னு ஒரு வெப்பம்ன்றது ஹீட். இன்னும் சிலோட வெப்பம் வேலை செய்யாது. வெப்பம் என்ன வேலை பண்ணுது? நீ வீட்டில் புட்டை வச்சு சாப்பிடுவேன், இடியப்பம் வச்சு சாப்பிடு, அடுப்புலேருந்து நெருப்பு தானே வரும். நெருப்பில் வெப்பம் இருக்குது தானே. நம்பிக்கை உனக்கு நெருப்பு ஒன்றும் வேலை செய்யாது நீ அப்படின்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? நெருப்பில் உடனே கையை வச்சுப்பேன், ஒரு 5 நிமிஷம் கையை வச்சு கொண்டு வேலை மட்டும் செய்து காட்டு. நெருப்பில் கையை வச்சு காட்டு. உண்மையாக நெருப்புக்கு சக்தி இல்லைன்னு நீ நினைச்சா கையை வச்சு காட்டு. கையெல்லாம் புரிய போடும். என்ன காரணம்? நெருப்புக்கு சக்தி இருக்குது. அதுதான் வெப்ப சக்தின்னு சொல்கிறது, ஹீட் எனர்ஜி, ரைட்? ஓகே. அடுத்தது பேர் ஒலி சக்தி, சவுண்ட். இப்போ ஒரு இடத்துல நீ கதைக்கிற சவுண்ட் வந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னு சொன்னால், நீ கதைக்கிற இடத்துல வந்து சவுண்ட் இருக்குது, இன்னொரு இடத்துக்கு அது போகுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது ட்ராவல் பண்ணுது, ரைட்? அதுக்கு ஒரு வேலை செய்யுது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அசையுது. நாங்கள் பாருங்க வேலை இடம்னு பார்த்துறாங்க, விசா கொடுத்து விசை இந்த திசையில் அசைய போகணும். அப்போ நீ கதைக்கிற சவுண்ட் வந்து இன்னொரு ஆளுக்கு கேட்குதுன்னு சொன்னால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுது. அப்போ அந்த வேலையை செய்கிறதுக்கு வேலை செய்கிற ஆற்றல் ஒலிக்கு இருக்குது. அது மாதிரி ஒலி சக்தி, லைட்டும் வேலை செய்யும். லைட்டு ஒலின்றது இந்த அதிர்வு உண்டோ, அதிர்வால் வருது. மணி அடிக்கிறது, வேறு சவுண்ட் வந்து கேட்குறது, அப்படி எல்லாமே என்ன அது ட்ராவல் பண்ணுது வழியில். ஒளி லைட்டுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது. அதை நாங்கள் தனியாக கேத்திர கணித ஒளியில் தனியாக ஒரு பாடமே இருக்குது எங்களுக்கு பயின்றோம் புத்தகத்தில், ரைட்? அப்போ நாங்கள் கிளியராக படிப்போம். ஒளி சக்தி. அடுத்தது காந்த சக்தி. காந்தம் வந்து எல்லா பொருளையும் பிடிச்சி இழுக்கும், தன்னை நோக்கி பிடிச்சி இழுக்கும். ஒரு இரும்பாணிகளுக்கு கிட்ட காந்தத்தை கொண்டு போனால் காந்தம் தன்னை நோக்கி எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கும். பாருங்க, இப்படி நிறைய சக்தியின் வடிவங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும். நிறைய வடிவங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உலகம் தோன்றின காலத்திலேயே நிறைய சக்தியின் வடிவங்கள் இருந்திருக்குது. மின்சக்தி, வெப்ப சக்தி, ஒளி சக்தி, காந்த சக்தி என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. உனக்கு இதில் நம்பிக்கை, ஒருவேளை உனக்கு இதில் விஞ்ஞானத்தில் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் பெரிய ஒரு ஹை வோல்டேஜ் போகிற ஒரு கரண்டில் கொண்டு கையை வச்சுப்பேன். நீ சொல்கிற சக்தி இருக்குது, அந்த கடவுள்ன்ற பேய்ன்ற எல்லாத்தையும் கும்பிட்டு கொண்டு ஒரு ஹை வோல்டேஜ் போகிற இந்த கம்பியில் கையை வச்சுப்பேன், 7 மண்டை வச்சுப்பேன். உயிரோட இருந்தால் நான் வந்து கும்பிட்றேன் கடவுளை. சரி, அது உண்மையாக நடக்காது. ஏன்னா அப்படி ஒரு சக்தி இல்லை, ரைட்? இந்த விஞ்ஞானிகள் போட்ட பட்டியலில் கடவுள் ஒரு சக்தி இல்லை, பேய் என்ற ஒரு சக்தி இல்லை. அதெல்லாமே என்ன மூட நம்பிக்கைகளால் கொண்டு வரப்பட்டது. அப்படி ஒன்று இல்லை. அப்படி இருந்திருந்தால் இந்த சக்திகளை எங்களை காப்பாற்று. அப்போ சக்தி என்ன முதல் என்னென்னு தெரிஞ்சுக்கொள். வேலை செய்யக்கூடிய ஆற்றல் கட்டாயம் வேலை செய்யும். அது கட்டாயம் வேலை செய்யாட்டிக்கு அது சவம், இறந்த உடலுக்கு சமம். ஒரு வேலையும் செய்யாட்டிக்கு அது இறந்த உடலுக்கு சமம். அப்போ ஒரு வேலை செய்கிற ஆற்றல் தான் சக்தி. அதை கிளியராக எடுத்துக்கொள். மின் சக்தி, வெப்ப சக்தி, ஒளி சக்தி, காந்த சக்தி. இன்னொன்று இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி. நாங்கள் இங்கே பார்க்க போகிறதுக்குள்ள மெக்கானிக்கல் எனர்ஜி, ரைட்? பொறிமுறை சக்தி, அதை மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவோம். பொறிமுறை சக்தியும் வேலை செய்யும். மேசியை தள்ளுறா சரி, கதிரியை தள்ளுறா சரி, இதில் ஒரு பொருள் இடத்துல உயர்த்துறா சரி, எல்லாத்துக்குமே எனர்ஜி வேணும், ரைட்? அப்போ பொறிமுறை சக்தியை பற்றி நாங்கள் இங்கே கிளியராக படிக்க போகிறோம். ஆனால் எங்களுக்கு சக்தியை பற்றி ஒரு அடிப்படை புரிதல் இருக்க வேணும். இருந்தால் தான் சக்தி என்ன அப்படி ஒர்க்கான போய் தெரிஞ்சு கொள்ள முடியும், ரைட்? ஓகே. அப்போ எங்களுக்கு சக்தி என்ன தெரிஞ்சிடுது. இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம், சக்தி காப்பு தத்துவம்னு ஒன்று படிச்சிருப்பேன் சின்ன வகுப்பில். படி எங்கள் சிலபஸில் அது சொல்லல, அது இருக்கணும். சக்தி காப்பு தத்துவம் தெரியாமல் சக்தியை பற்றி ஒன்று கதைக்கல, ரைட்? அப்போ சக்தி காப்பு தத்துவம்னு ஒன்று இருக்குது, சின்ன வகுப்பில் நீ படிச்சிருப்பேன், ரைட்? அதை பற்றி நான் கதைக்கிறேன். சக்தி காப்பு தத்துவம் அப்படி என்றால் சக்தியை வந்து எங்களால் உருவாக்க முடியாது. சக்தியை வந்து எங்களால் புதுசாக ஒரு சக்தியை உருவாக்க முடியாது. அதே மாதிரி இருக்கிற சக்தியை இல்லாமல் பண்ணிடலாம். இப்போ மின் சக்தி ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த மின் சக்தியை இல்லாமல் பண்ணிடலாம். வெப்ப சக்தி ஒரு இடத்துல இருக்குன்னா வெப்ப சக்தியை இல்லாமல் பண்ணிடலாம். ஆனால் இப்போ சக்தி வந்து ஒரு வடிவத்தில் என்னோட எதுக்கு மாறும். இப்போ உதாரணத்துக்கு மின் சக்தி இருக்குது, அதை வந்து என்னுடைய தேவைக்காக நான் வெப்ப சக்தியை மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? ஹீட்டரில் வந்து தண்ணியை போட்டு கொதிக்க வைப்பேன். தண்ணி குடிக்கணும்னா என்ன செய்வேன்? தண்ணியை ஒரு கோலைக்கு தண்ணியை மாற்ற போட்டு அதில் ஹீட்டரை வச்சுட்டு கரண்டில் கொண்டு போடுவேன். அப்போ கரண்ட்லேருந்து வர மின் சக்தி எனக்கு வெப்ப சக்தியாக மாறுது. ஒரு சக்தியை இன்னொரு சக்தியாக மாற்றலாம். ஆனால் இந்த ஒரு சக்தியை நீ உருவாக்கலாம், வெப்பத்தை நீ உருவாக்கலாம். ஒரு வடிவத்திலையும் ஒரு இடத்துக்கு மாறுமே தவிர வெப்பத்தை நீ உருவாக்க புதுசாக ஒரு சக்தியை உருவாக்கலாம். கடவுளை நீ புதுசாக உருவாக்கலாம், பேய்களை நீ புதுசாக உருவாக்கலாம். இருந்தால் இருக்கும், இல்லை அடிக்க இல்லை, அவ்வளவுதான். தொடக்க காலத்தில் இந்த உலகம் பிரபஞ்சம் உருவான காலத்தில் அப்படி ஒன்று இருந்தால் கட்டாயம் இருக்கும். இப்போவும் அப்படி இல்லையண்டா இல்லை. அதுதான் உண்மை. அதுதான் சக்தி காப்பு விதியும் சொல்லுது. ஒரு புதுசாக உண்டை உருவாக்கலாது. சக்தியை வந்து ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. புதுசாக உண்டை உருவாக்க முடியாது, இருக்கிற உண்டை இல்லாமல் பண்ணவும் முடியாது. ஆனால் ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றி எங்களோட தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதான விஞ்ஞானம். எங்களோட தேவை, எங்களோட அன்றாட வாழ்க்கை, எங்களோட தேவைகளுக்காக, எங்களோட வேலைகளை செய்கிறதுக்காக, வேலைகளை ஈஸியாக பண்ணுறதுக்காக நாங்கள் சக்திகளை யூஸ் பண்ணி கொள்ளலாம்ன்றது தான் விஞ்ஞானம் சொல்கிற தத்துவம், சக்தி காப்பு தத்துவம். இது வந்து அப்படி இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதால் எங்களுக்கு அடுத்தடுத்த கணக்குகள் கூட ஈஸியாக புரியும், ரைட்? இப்போ நாங்கள் பாடத்துக்குள்ள வருவோம். பொறிமுறை சக்தி, ரைட்? மெக்கானிக்கல் எனர்ஜி, ரைட்? ஓகே.
பொறிமுறை சக்தி. ரைட், ஓகே. பொறிமுறை சக்தியில் எங்களுக்கு 2 விதமான சக்திகள் இருக்குது. பொறிமுறை சக்தியில் எங்களுக்கு வந்து 2 சக்திகளை கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து அழுத்த சக்தி என்று உண்டு. அழுத்த சக்தி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நிலைப்பண்பு சக்தி. ஒரு பொருளின் நிலை காரணமாக உருவாகிற சக்தி நிலைப்பண்பு சக்தி என்று சொல்கிறது. இப்படி இந்த சொல்லை நீ பாவிக்கலாம், எக்ஸாம்பிளில் பாவிக்கலாம். நிலைப்பண்பு சக்தி என்றது ஒரு பொருளுடைய நிலை காரணமாக உருவாகிற சக்தி, அந்த பொருளுக்கு இருக்கிற சக்தி. அது வந்து அழுத்த சக்தின்னு சொல்லலாம். அழுத்த சக்தி உங்களோட புக்கில் இருக்குது. நிலைப்பண்பு சக்தின்னு பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னொன்று இயக்கப்பாட்டு சக்தி அல்லது இயக்க சக்தி, இயக்கப்பாட்டு சக்தி. ஒரு பொருள் இயங்கி கொண்டிருக்கீங்களோ அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. இப்போ நீ ஒரு 100 மீட்டர் பந்தயம் ஓட போகிற, 100 மீட்டர் ஓட்டப்படியில் ஓடக்கொண்டிருக்கிறா உனக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். எனர்ஜி இருக்கிற உனக்கு அது ஹீட் ஆகும், உடம்பெல்லாம் ஹீட் ஆகும். என்ன ஒர்க் பண்ணுனா அப்போ வேலை செஞ்சால் சக்தி வெளியில் போகுது. அப்போ ஒரு பொருள் இயங்கி கொண்டிருக்கீங்களோ அதுக்கு இருக்கிற சக்தியை வந்து இயக்கப்பாட்டு சக்தி என்று சொல்கிறது. நாங்கள் இப்போ இதில் குறியீடுகளாக கேட்கலாம். அழுத்த சக்தியை எனர்ஜி அண்ட் இ அண்ட் கேபிட்டல் என்று குறிப்போம். அழுத்த சக்தியை பொட்டன்ஷியல் எனர்ஜி தான், நிலைப்பண்பு அளவார சக்தி தான், இபி என்று குறிக்கிறது. இஎஃப்பி என்றால் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அழுத்த சக்தி. அது மாதிரி இயக்கப்பட்ட சக்தியை குறிக்கக்குள்ள இகே என்று குறிப்போம், கைனட்டிக் எனர்ஜி. ஒரு பொருள் இயக்கம் காரணமாக ஒரு பொருளுக்கு இருக்கிற சக்தி கைனட்டிக் எனர்ஜி, இயக்கப்பாட்டு சக்தி. அப்போ 2 சக்திகள்லாம் இங்கே இருக்குது. அழுத்த சக்தி, இயக்க சக்தி அப்படின்னா என்ன, அதை பற்றியும் இங்கே விளக்கமாக பார்ப்போம். ரைட், இப்போ முதலாவது நான் பார்க்க போகிறோம் அழுத்த சக்தி. அழுத்த சக்தினா என்னென்றால், ஓகே, இப்போ ஒரு பொருளினுடைய நிலை காரணமாக ஒரு பொருளுக்கு இருக்கிற சக்தி, ஒரு பொருளினுடைய நிலை காரணமாக அது எப்படின்னு பார்ப்போம். ரைட், ஓகே. இப்போ ஒரு நிலம் இருக்குது. நிலத்தில் ஒரு குண்டு இருக்குது, ஒரு போல் ஒன்று இருக்குது. இந்த போலுன்ற திணிவு வந்து 5 கிலோ ஒன்று காய்க்கிறார். ரைட், 5 கிலோ திணிவு இருக்குது. இந்த திணிவை நான் மேல் நோக்கி தூக்க போகிறேன், ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு தூக்க போகிறேன். மேல் நோக்கி தூக்க போகிறேன் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு. நான் ஒரு 10 மீட்டர் உயரத்துக்கு இந்த போலை நிலைக்குத்தா மேல் நோக்கி தூக்க போகிறேன். இந்த இடத்துக்கு இந்த புள்ளியை கொண்டு போகிறேன். 10 மீட்டர் உயரத்துக்கு இந்த போலை தூக்க போகிறேன். இப்போ ஒரு திணிவு இருக்குது, 5 கிலோ திணிவு இருக்குது. 5 கிலோ திணிவென்றால் இந்த திணிவை நான் மேல் நோக்கி தூக்கணும்னா குறைஞ்சபட்சம் அவ்வளோ விசையாக கொடுக்க வேணும். 5 நியூட்டன் விசை, 5 கிலோ திணிவு, 5 கிலோ குண்டு இருக்குது. இந்த குண்டை நான் நிலைக்குத்தா மேல் நோக்கி தூக்க போகிறேன், ஒரு 10 மீட்டர் உயரத்துக்கு தூக்கி வைக்க போகிறேன். அப்படி நான் தூக்க போகிறேன்னால் கட்டாயம் நான் ஒரு வேலையை செய்ய போகிறேன், விசையை கொடுத்து தான் தூக்க போகிறேன். விசை தாக்கி அந்த பொருளினுடைய அமைவில் ஒரு மாற்றம் வந்தால், விசை வந்து இடம்பெயர், விசை தாக்கி அந்த விசையால் அந்த பொருள் இடம்பெயர்ந்தால் அந்த விசை வேலை செய்தது. இதைத்தான் இப்போ படிச்சினாங்க. அப்போ இந்த பொருளில் நான் ஒரு விசையை கொடுத்து மேலே தூக்கி வைக்க போகிறேன், 10 மீட்டர் தூரத்துக்கு உயர்த்தி வைக்க போகிறேன். அப்போ நான் ஒரு வேலையை செய்ய போகிறேன், அந்த விசை வந்து ஒரு வேலையை செய்ய போகுது. ரைட், அப்போ விசை தர விசையின் திசையில் பொருளை சேர்ந்த தூரம். விசை எவ்வளவு விசையை கொடுத்து இந்த பொருளை தூக்குறோம், குறைந்தபட்ச விசை 5 கிலோ பொருளை பூமி பிடிச்சு இழுக்க போது விசையோடு நிலைக்குதா கீழ் நோக்கி எல்லா திணிவையும் பூமி பிடிச்சிருக்கும். நியூட்டன் கதையில் படித்தாங்க, நியூட்டன் இயக்க விதியில் என்ன, சகல பொருள்களையும் சகல திணிவுகளையும் பூமி பிடிச்சிருக்கும். இந்த 5 கிலோ பொருளை பூமி பிடிச்சிருக்கும் 50 நியூட்டன் என்ற விசையோட. அப்போ நான் இந்த பொருளை மேல் நோக்கி தூக்கணும்னா குறைஞ்சபட்சம் 50 நியூட்டனாவது கொடுக்கணும். அதுக்கு கொடுத்தா பொருளை செய்யாது. குறைந்தபட்சம் நிலைக்குத்தா மேல் நோக்கி, எந்த திசையில், நிலைக்குத்தாக மேல் நோக்கின திசையில் 50 நியூட்டனை குறைஞ்சபட்சம் கொடுத்தே ஆகணும். அப்போ இந்த பொருளை நான் மேலே தூக்க போகிறேன், கொடுக்க போகிற விசை வந்து குறைந்தபட்சம் 50 நியூட்டன். 50 நியூட்டன் விசையை கொடுத்து 10 மீட்டர் தூரம் தூக்கினா இவ்வளோ வேலை செய்தேன் நான். 50 நியூட்டன் விசையை கொடுத்து 10 மீட்டர் தூரம் உயர்த்துறதுக்கு இவ்வளோ வேலை செய்யலாம். வேலைக்கு என்ன சமன்பாடு, இப்போ தான் படிச்சுனாங்க, எஃப் தர எஸ், வேலை சமன் 50 நியூட்டன் விசை தான் கொடுக்க போகிறேன். அப்போ 50 நியூட்டன் இன்டூ எவ்வளோ தூரம் உயர்த்த போகிறேன், 10 மீட்டர் தூரம், 10 மீட்டர் தூரம் உயர்த்த போகிறேன். அப்போ ஒர்க் வந்து இங்கே எனக்கு 500 ஜூலண்டு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு விசை வந்து வேலை செய்திருக்கு. விசையை கொடுத்து 50 நியூட்டன் விசையை கொடுத்து 10 மீட்டர் தூரம் உயர்த்தி இந்த உயரத்தில் வச்சிருக்கிறாய். இந்த உயரத்தில் பொருளினுடைய நிலையில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. இந்த இடத்துல இந்த நிலத்தின் அடியில், நிலத்தின் மட்டத்தில் நின்ற ஒரு பொருள் ஒரு உயரத்துக்கு போயிருக்குன்னா பொருளின் நிலையில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. இப்போ நீ இந்த இடத்துல பொருளை தூக்கி மேலே வச்சுக்கிற, பிடிச்சு வச்சுக்கிறாய், கையை விட்டியனா என்ன நடக்கும்? இந்த பொருளை நிலைக்குத்தா மேல் நோக்கி தூக்கி 10 மீட்டர் உயரத்தில் பிடிச்சு வச்சுக்கிறேன். ஒரு கல் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன், 5 கிலோ கல் எடுத்து ஒரு 10 மீட்டர் உயரத்தில் நிலை நிறுத்தி வச்சுக்கிறேன். ரைட், ஓகே. இந்த பொருளை நீ கையை விட்டியனா என்ன நடக்கும்? இந்த பொருள் நிலைக்குத்தா கீழ் நோக்கி கீழே விடும். அப்போ அதுக்கு சக்தியை யார் கொடுத்தது? அதுக்கு சக்தியை யார் கொடுத்தது? இந்த பொருளால் ஒரு வேலை நடந்தது தானே, 500 ஜூலண்ட ஒரு வேலை நடந்தது தானே. அது எப்படி நடந்ததுன்னு, அந்த வேலை இந்த பூமி பிடிச்சு இழுக்கிற விசையை மீறி செய்யப்பட்ட வேலை. தெளிவாக எடுத்துக்கொள். பூமி வந்து அந்த பொருளை பிடிச்சு இழுக்க போது அந்த பொருள் பிடிச்சு இழுக்கிற அந்த விசையை மீறி செய்யப்பட்ட வேலை, பூமிக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை.
இதைத்தான் மறைவேலை என்று சொல்கிறது. உங்களுக்கு பிறகு விளாங்க பின்னுங்க ரசாயன தாக்கங்கள் படிக்கக்குள்ள விளாங்க. அப்போ இதை மறைவேலைன்னு சொல்கிறது. நீங்கள் இதில் வந்து அதை பற்றி ஒன்றும் யோசிக்காத, நீ வேலைக்கே திசை கிடையாது. இங்கே பூமி பிடிச்சு எடுக்கிற விஷயம் மீறி செய்த வேலை அந்த பொருளுடைய நிலையை பண்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அழுத்த சக்தியாக சேமித்து வச்சிருக்கும். அப்போ இந்த பொருள் நிலைக்குத்தா மேல் நோக்கி புவியை மீறி பூமியின் விஷயம் மீறி செய்கிறபடியால் அந்த பொருளுக்கு ஒரு சக்தி தேக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதைத்தான் அழுத்த சக்தி என்று கதைக்கிறது. அழுத்த சக்தி. அந்த அழுத்த சக்தி எதுக்கு சமனாக இருக்கும்? விசைக்கு மீறி இந்த பூமி பிடிச்சிருக்கிற விஷயம் மீறி எவ்வளவு வேலை செய்தனையும் அவ்வளவும் அங்கே சேவ் பண்ணி இருக்கும். 500 ஜூல் 5 கிலோ பொருள் 50 நியூட்டன் விசை பூமி பிடிச்சிருக்க போது அந்த விஷயம் மீறி நீ 50 நியூட்டன் விசை கொடுத்து 10 மீட்டர் தூரம் உயர்த்தி வச்சுக்கிற. அப்போ 50 தர 10 வேலை நடந்திருக்குது, 500 ஜூல் வேலை நடந்திருக்குது. அப்போ அந்த அழுத்த சக்தி மேலே பிடிச்சு வச்சுக்க நிலையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக அந்த அழுத்த சக்தி 500 ஜூல் சக்தி இப்போ அந்த பொருளுக்கு இருக்குது. இந்த சக்தியை யார் கொடுத்தது? இந்த வேலை செய்ததால நடந்தது, இந்த வேலையை கொடுத்தது. அப்போ சக்தி ஒரு பொருளுக்கு சக்தி எப்படி கிடைக்குது? ஒரு வேலை ஆற்றப்பட்ட வேலை மறை வேலையாக இருந்தபடியால். ஏன் மறை வேலையாக இருந்தது? பூமியின் விசைக்கு எதிராக நடந்தபடியால் மறை வேலையாக இருந்தது. ஸோ அப்போ இந்த இடத்துல மறை வேலை காரணமாக செய்யப்பட்டதால் அந்த இடத்துல சக்தி சேமிக்கப்பட்டது. 500 ஜூல் என்ற ஒரு சக்தி சேமிக்கப்படுது. ரைட், ஓகே. அப்போ இந்த இப்போ நீ கையை விட்டியனால் இந்த 10 மீட்டர் உயர்த்தி வச்சுக்கிறாய், கையை விட்டிய என்ன நடக்கும்? இந்த 500 ஜூல் குத்தா கீழ் நோக்கி தாக்கி இந்த பொருளை இயங்க வைக்கும். பொருள் ஒன்று இயங்க போதுனால் அந்த இடத்துல ஒரு சக்தி இருக்கு. அவனுக்கு பொருளுக்கு ஒரு வேலை செய்ய போகணும். பொருள் வந்து இயங்க போனால் அதுக்கு ஒரு இயக்கப்பாட்டு சக்தி இருக்கும். அது நாங்கள் அடுத்த இயக்கப்பாட்டு சக்தியில் படிப்போம். ரைட், அப்போ இயக்கப்பாட்டு சக்தி இருக்குது. அப்போ அந்த இயக்கப்பாட்டு சக்தி எப்படி வருதுன்றால் இந்த பொருளுக்கார சக்தியை கொடுத்துருக்கணும். இந்த விசைக்கு எதிராக வேலை செய்தபடியால் சக்தி சேமிக்கப்பட்ட நிலைப்பண்பு சக்தி, அந்த அவ்வளவு நிலைப்பண்பு சக்தியும் பொருளை இயங்க வைக்க போகுது. ஒரு பொருள் வேலை செய்ய போகுது, வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அந்த பொருள். அப்போ தான் அந்த இடத்துல இருக்கிறது அழுத்த சக்தி. இந்த இடத்துல இருக்கிற சக்தி அழுத்த சக்தி. இப்போ பொருள் வேலை செய்ய போகுது, வேலை செய்கிற ஆற்றல் சக்தின்னு சொன்னாங்க. அந்த சக்தி தான் இந்த 500 ஜூல். பொருள் இயங்க போனால் இயங்குறதுக்கு தேவையான சக்தி யார் கொடுத்தது? இந்த நிலைப்பண்பு சக்தி. அப்போ பொருள் கையை விட்டினா பொருள் கீழ் நோக்கி திருப்பி வரும். அந்த இயக்கத்துக்கு தேவையான சக்தியை அந்த அழுத்த சக்தி கொடுத்தது. அப்போ அழுத்த சக்தியும் இயக்க சக்தியும் இங்கே ஈக்குவலாக இருக்கும். அழுத்த சக்தி எவ்வளவோ அப்போ அழுத்த சக்தியும் பொருள் இயங்க தேவையான இயக்க சக்தியும் இங்கே ஈக்குவலாக இருக்கும். ரைட், ஓகே. இதை பற்றினா அடுத்தடுத்த விளக்கங்களோட அடுத்தடுத்த தெளிவுகளோட நாங்கள் அடுத்த வகுப்பில் படிப்போம். ரைட், இது வரைக்கும் நாங்கள் வேலையண்டா என்ன வலுவண்டா என்னது பற்றி கிளியராக எடுத்துட்டோம். இப்போ அழுத்த சக்தி என்னென்னு கிளியராக பார்த்துட்டோம். பூமியின் விசைக்கு எதிராக செய்யப்படுகிற வேலை. அப்போ ஒரு விசைக்கு எதிராக வேலை செய்தால் அது வந்து சக்தியாக சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த சேமிக்கப்பட்ட சக்தி தான் அழுத்த சக்தி. பொருளின் நிலையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக வச்சுக்கிற சக்தி. இப்போ அந்த அழுத்த சக்தி அவ்வளோ என்னென்னு வேஸ்ட்டாக போகுது? இயக்க போகுது. அந்த மேலிருந்து கையை விட்டினால் பொருள் கீழே போகும். அப்போ அந்த இயக்கத்துக்கு தேவையான சக்தி அந்த அழுத்த சக்தி கொடுக்க போகுது. அப்போ அழுத்த சக்தி இயக்க சக்திக்கு ஈக்குவலாக இருக்குமென்ற ஒரு முடிவோடு நாங்கள் இப்போ படி வச்சிருக்கோம். இது தொடர்பான அடுத்தடுத்த விளக்கங்களோட நாங்கள் அடுத்தடுத்த வகுப்பில் சந்திப்போம். ரைட், ஓகே. நன்றி மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.